நமஸ்தே. பெரியவா சரணம். லோகத்துக்கெல்லாம் சக்ஷுசாக, அதாவது கண்ணாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தன்னுடைய கண்களை வச்சுட்டு என்ன பண்றார் அப்படின்னு ஒரு கேள்வி நேற்றுக்கு பார்த்தோம். இதுக்கான பதிலும் வேதம் நமக்கு கொடுக்கறது. அதாவது இந்த சவிதாங்கிற ஒரு பேருக்கு நிறைய வைதிக விசேஷம் இருக்கு, வேதத்தோட பல சம்பந்தங்கள் இருக்குன்னு பெரியவா சொன்னதுனால அதனுடைய இந்த ஒரு பைலேன்ஸாக ஒரு சைடில் என்னெல்லாம் அதுக்கு ஆங்கிள் இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு இப்போ கிடைக்கிறது. அதனால இந்த கொஸ்டின் இப்போ வந்தது, சவிதா என்னெல்லாம் பண்றார், தன்னுடைய கண்ணை வச்சுட்டு தன் நேத்திரங்களை வச்சுட்டு என்ன பண்றாருன்னு. அந்த விஷயமும் வேதத்துல, அதுவும் நம்ம தினம் சந்தியாந்தனத்தில் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்திலேயே இதுக்கான ஆன்சர் வருது. மித்ரோ ஜனான் யாதயதி பிரஜானன் மித்ரோதாதார பிருத்திவி முதத்யாம் மித்ரஹா கிருஷ்டீர் அனிமிஷாபிச்சஷ்டே அப்படின்னு ஒரு மந்திரம். சந்தியாவந்தனம் பண்ணக்கூடிய வாழ்க்கெல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்கக்கூடிய மந்திரம் தான் அது. இதுல சாரமாக அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, மித்ரன்னு சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் இருக்காரு, இவர் தான் இந்த லோகங்களை எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கிறவராக இவர் தான் இருக்கார் அப்படின்னு ஒரு விஷயம். ரெண்டாவது, மித்ரோ ஜனான் யாத்தயதி பிரஜானன்னு, இந்த லோகத்துல ஜனங்கள் எல்லாம் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோமோ இது எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாம இங்க ஒரு காரியமும் கிடையாது, எல்லாம் அவருடைய பார்வையிலேயே தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது. அப்போ லோகத்தையும் தாங்கி பிடிச்சுட்டு இருக்கார், அவருக்கு தெரியாம ஒன்றும் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தமாகுது, இங்க நடக்கிற எல்லா விஷயமும் அவருடைய கண்ட்ரோல்ல, அவர் பார்வைக்குள்ள அடங்குறது. அதனால தான் பெரியவாலாம் சொல்லுவா, குழந்தைகள்கிட்ட சொல்லும் பொழுது, சுவாமி உமாச்சி உன்னை பார்த்துட்டே இருக்கு, நீ யாரும் பார்க்கல நினைச்சுட்டு தப்பு பண்ணேன்னாலும் இந்த உமாச்சி உன்னை பார்த்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாளே, அந்த உமாச்சியே தான் இங்க வேதம் சொல்றது. மித்ரஹா கிருஷ்டீர் அனிமிஷாபிச்சஷ்டே அப்படிங்கிறது. இங்க அனிமிஷாஹா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது மறுபடி பெரியவாளுடைய துணை எடுத்தோம்னா அதுக்குண்டான அர்த்தத்தை சொல்ல போறேன். அனிமேஷாஹா அப்படின்னு சொன்னாக்கா கண்ணை இமைக்காமல் அப்படின்னு அர்த்தமா இருந்தீங்க. இப்போ கண்ணை இமைக்காமைக்கு, கண் கொட்டாமைக்கு இவர் பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு இங்க வேதம் சொல்றது. சூரிய பகவான் எப்படி பார்த்துட்டு இருக்காராம் லோகத்தை, ஒரு நிமிஷம் கண் இப்படி இமைக்காமைக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கார் அப்படின்னு வேதம் சொல்றது. எதுக்காக அப்படி பார்க்கணும், இந்த லோகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அவருடைய அனுகிரகம் கிடைச்சுட்டே இருக்கணும், அவருடைய ஒரு அருளானது எல்லாருக்கும் பொழிஞ்சுட்டே இருக்கணுங்கிறதுக்காக அவர் கண்ணை இமைக்காம, கண் கொட்டாம தன்னுடைய குழந்தைகளை எல்லாம் பார்த்துட்டே இருக்கார் அப்படிங்கிறதாக நம்ம இதுல இருந்து அர்த்தம் எடுத்துக்க முடியாது. இந்த ஒரு பாயிண்ட்டை மறுபடியும் நம்ம பிரம்மண்யராக, சுப்பிரமணியராக இருக்கக்கூடிய பாரதி டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கார். அந்த விஷயத்தையும் இப்ப சொல்ல போறேன். மன்று வானிடை கொண்டு உலகெல்லாம் வாழி நோக்கிடும் வள்ளிய தேவா அப்படின்னு சூரியனை கூப்பிடுறார். வாழி நோக்கிடும், உலகெல்லாம் வாழி நோக்கிடும் வள்ளிய தேவா அப்படிங்கிறார். இந்த உலகமெல்லாம் நன்னா வாழணுங்கிறதுக்காகவே நீ பார்த்துட்டு இருக்கிறவனே, நீ ஏன் இப்படி கண் கொட்டாம இந்த லோகத்தையே பார்த்துட்டு இருக்கேங்கிற விஷயத்த சொல்லும் பொழுது, காதல் கொண்டனை போலும் மண் மீது கண் பிறழ்வின்றி நோக்குகின்றாயே அப்படிங்கிறார். இந்த மண் மீது, லோகத்தின் மேல நன்னா காதல் உனக்கு இருக்கு போல இருக்கு, அதனால கண் கொட்டாம அப்படி பார்த்துட்டே இருக்கியே, கண் பிறழ்வின்றி நோக்குகின்றாயே. இதேதான் கிருஷ்டீர் அனிமிஷாபிச்சஷ்டே, பாரதியார் அப்படியே இங்க உணர்ந்திருக்க. இந்த அனிமேஷாவுக்கு பெரியவாளுடைய ஒரு எக்ஸ்பிளனேஷன் எங்கே இந்த கனெக்ஷன் வந்ததுன்னு கேட்டாக்கா, சௌந்தர லஹரியில 56வது ஸ்லோகம், ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம். அதுக்கு பெரியவா கொடுக்குற ஒரு எக்ஸ்பிளனேஷன், தவா பர்ணே கர்ணேன்னு சொல்லக்கூடியதாக ஒரு ஸ்லோகம் வருது. அதுல சாரமாக ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லிட்டேன். பெரியவா சொல்றா, இந்த தண்ணிக்குள்ள மீனெல்லாம் போயின்னு அந்த மீன்கள்லாம் ஏன் மேலே மட்டத்தில் வராமைக்கு உள்ளுக்குள்ளேயே அடிநீச்சலாக போயின்னு இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தை கல்பிச்சு ஆச்சாரியால் ஒரு ஸ்லோகம் பண்றா. அதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய சாராம்சம். அதில் விஷயம் என்னன்னா, மீன்களுக்கு இங்கே அம்பாளுடைய கண்களை பார்க்கறதான் இந்த மீன்கள். அம்பாளுடைய கண்கள் எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா, அது இந்த மீன் மாதிரியே நம்ம சொல்லுவோம் இல்லையா சாதாரணமா, அப்படிப்பட்ட விழிகள், காதள ஓடிய கண்கள்னு சொல்றோம். அப்படி காது வரைக்கும் நீண்டிருக்கிற கண்களை அம்பாள் இங்கிருந்து இந்த கடைசி டு அந்த கடைசி இப்படி பார்த்துட்டே இருக்கா. குழந்தைகளுக்கு எப்பவும் தன்னுடைய கட்டாட்சம் கிடைச்சுட்டே இருக்கணுங்கிறதுக்காக அப்படி பார்த்துட்டே இருக்காளாம். அப்படி போயிட்டே இருக்கிற கண்ணை பார்த்துட்டு மீன் என்ன நினைக்கிறதா, இங்கே சாதாரணமாக மீன் சொல்ல, பெண் மீன்கள் ஷபரிகாஹா அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்காரு. அது பார்த்துட்டு நினைக்கிறதா, அம்பாளுடைய கண்ணு காதுங்கிட்ட போய் தன்னை பற்றி கோழி முட்டிடுறது அப்படின்னு பயப்படுறதா அந்த மீன். ஏன்னா எப்படி உன்னுடைய கண்ணானது ஒரு இடமா நிற்காம இந்த எண்ட் டு எண்டு சலிச்சுட்டே இருக்கோ, அதே மாதிரி அதை பார்த்து அதே மாதிரி இமிட்டேட் பண்ணுறது இந்த மீன் அப்படின்னு அம்பாளுடைய கண்ணு காதுங்கிட்ட போய் இங்கே கோல் சொல்கிறது அப்படின்னு பார்த்து நம்ம கோழி முட்டுறதுன்னு சொல்கிறோமே,
அதே வார்த்தை தான் எக்ஸாம்பிள் கொடுக்குறா பெரியவா. இது கோழி முட்டிடுறதோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இந்த மீனுக்கு ஐயோ அப்புறம் அம்பாள் நமக்கு பனிஷ்மெண்ட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பயந்துட்டு தண்ணிக்குள்ளேயே அடியில் போய் உள்ள முழுகிண்டு அங்கேயே உட்காந்துருக்கான் வெளியில் வராமல். ஏன்னா இதுவும் கண்ணு கொட்டாமைக்கே இருக்கக்கூடிய ஒரு ஜீவனாக, இந்த மீனும் கண்ணு கொட்டாமைக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா, அந்த விஷயத்த மீன்களுடைய ஒரு நேச்சரையும் எடுத்துன்னு வந்து இங்கே அதுக்கு கவித்துவமான ஒரு வர்ணனை கொடுத்து அனிமேஷாகாங்கிற ஒரு பாயிண்ட்டை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறார் ஆச்சாரியார். அப்போ அந்த அனிமேஷாகான்னு சொன்னால் கண் இமைக்காமல் இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் தெரியறது. அம்பாளும் கண் இமைக்காமல் லோகத்துக்கெல்லாம் அனுகிரகம் கொடுக்கறதுக்காக அப்படியே பார்த்துட்டே இருக்கா, கட்டாட்சத்தை பொழிஞ்சின்னு இருக்கான்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே சூரிய பகவானே இங்கே சொல்கிறது வேதத்தில். இப்போ மறுபடி ரெண்டும் வெவ்வேறு இல்லை, அதே தான் ஒன்னே தாங்கிற ஒரு பாயிண்ட்டை மறுபடியும் இங்கே பார்க்குறோம். இன்னொரு விஷயம், இந்த அனிமேஷகா அப்படிங்கிற ஒரு பதத்தை யூஸ் பண்ணும் பொழுது பெரியவா இதையும் சொல்கிறா, தேவர்கள் எல்லாருக்குமே உறக்கம் கிடையாது, அவெல்லாம் கண்ணை மூடுறது கிடையாதுன்னு சொல்கிறது உண்டு சாதாரணமாகவே. இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் ரொம்ப விசேஷமாக இது அம்பாளுடைய ஒரு கட்டாட்சத்தை கொண்டு வரதுக்காக இப்படி கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக தேவர்களுக்கும் இந்த உறக்கம் இல்லாத தன்மை அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த சொல்கிறான். அப்போ கண் இமைக்காமல் இருப்பதுங்கிறதுக்கு அனிமேஷகான்னு ஒரு வார்த்தை பார்த்துட்டோம். இதுல இருந்து பெரியவா காட்டுற வழியில் வழக்கம் போல் நான் இங்கிலீஷுக்கும் கனெக்ஷன் பண்ணி சொல்ல போகிறேன். உங்களுக்கே தெரிஞ்சிருங்க. இப்போ அனிமேஷகான்னு சொன்னாக்கா என்ன, அனிமேஷன் அப்படின்னு நம்ம இப்போ இங்கிலீஷில் பார்க்குறதும் இதே தான். ஒரு நிமிஷமும் அப்படி கண் கொட்டாமல் அந்த ஒரு நிமிஷத்தில் எப்படி மூமெண்ட்ஸ் எல்லாம் இந்த கரிகேச்சர் கார்ட்டூன் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த ஸ்டெப்பு பண்ணுற மாதிரி மூமெண்ட்டு போகணுமோ அதுக்கு என்ன கொடுக்க முடியும் பேர்? ஏன்னா நம்ம கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே அது அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகணும் அந்த கார்ட்டூன். அப்போ அதுக்கு அதே தானே பேர், அனிமேஷன் அப்படின்னு. அப்போ இதுவும் இங்கேருந்து போன ஒரு வார்த்தையாக இருக்குது. அந்த கண் கொட்டாமல் பார்க்குறாருங்கிற விஷயத்தையும் எப்படி பாரதியார் அழகாக இங்கே கொண்டு வந்திருக்கார் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இப்போ தெரிஞ்சுட்டோம். இப்போ இந்த சவிதாங்கிற நாமத்தில் இன்னொரு விசேஷம் பெரியவா சொல்கிறா. காயத்ரி மந்திரமாக இந்த மகா மந்திரம்னு சொல்கிறோமே, இந்த மந்திரத்துக்கே சாவித்ரி மந்திரம்னு இன்னொரு பேர் இருக்குது. சாரமாக அந்த மந்திரத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த பரமாத்மான்னு ஒன்று சொல்கிறோமே, ஒரு பரம்பொருள், அதை ஒரு ஜோதிஷாக சொல்லி ஒரு அழகான ஒரு ஜோதியாக ஒரு தீபமாக நமக்கு தரிசனம் பண்ணி வச்சு அந்த ஜோதிஷை நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணுறோம். அந்த ஜோதியானது நம்முடைய புத்தி பிரகாசத்தையும் நன்னா தூண்டி விட்டு நம்ம சரியான வழியில் வழிநடத்திட்டு போகட்டும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுறதாக காயத்ரி மந்திரத்தில் மூலமான சாராம்சம் தான் சொல்லியிருக்கு. அதே விஷயத்தை எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த சுப்பிரமணியாய நமஸ்தேல தீட்சிதர் நமக்கு அனுகிரகம் கிடைக்கிற மாதிரி இப்படி ஒரு ஸ்லோகத்தை பண்ணி கொடுத்துருக்கார். ஒரு கிருதியே ஸ்லோகம் தான், தீட்சிதருடைய ஒவ்வொரு கிருத்தியும் ஸ்லோகம் தான், எந்த விதத்துலையும் குறவே கிடையாது. அப்படி இதை எக்ஸ்பிளேஷன் கொடுத்துனாரா பெரியவா. அப்போ காயத்ரி மந்திரம்னு சொல்கிறதுக்கே சாவித்ரி மந்திரம்னு ஏன் பேர் வந்ததுன்னா, சவிதான்னு சொல்லக்கூடிய தேவதையை இந்த சூரியனுடைய ஒரு மகிமையை சொல்கிறதாக ஜோதிஸ்வரூபமாக அவர் தரிசனம் பண்ணி வைக்கிறதுனால அதுக்கே சாவித்ரி மந்திரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இப்போது இந்த சாவித்ரி மந்திரத்தையும் அல்லது காயத்ரி மந்திரத்தையும் பெரியவா சொன்ன வழியிலேயே அந்த மூல அர்த்தத்தை அடி ஒட்டினாப்புல இன்னொருத்தர் இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணியே நமக்கு கவிதையாக கொடுத்துருக்கார். யார்? மறுபடியும் அதே பாரதியார் தான். பாரதியார் ஒரு புரட்சி கவிஞர், அவர் எங்களை சேர்ந்தவர்னு எத்தனை பேர் வேணாலும் கொண்டாடலாம். ஆனால் பாரதியார் மூலமாக வேதத்தை எப்படி கொண்டாடியிருக்கார், வேதம் நிறைந்த தமிழ்நாடுன்னு இந்த தமிழ்நாட்டில் வேதத்தை எவ்வளோ ஸ்லாகிச்சு சொல்லியிருக்காருங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் ரொம்ப நிறைய இருக்கு. வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடுங்கிற பாரதி காரணம் இல்லாமல் இல்லை. ஏன்னா தமிழகம் எப்படி இருந்திருக்கு, வேதம் மண்டி கிடந்த ஒரு இடமாக, அத்தனை வேதம் செழிச்சு கிடந்த ஒரு இடமாக வேதாரண்யம்னு நம்மக்கிட்ட ஒரு ஊர் இருக்கு. வேத அரண்யம், அரண்யம்னா காடு, வேதம் நிறைந்த ஒரு காடு. தமிழ் என்ன சொல்றது, திருமறை காடுன்னு சொல்றோம். அது அதே மாதிரி மெட்ராஸில் இருக்கக்கூடிய இடம் வேளச்சேரின்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோமே, இந்த வேளச்சேரிக்கு வேதஸ்ரேணி அப்படின்னு ஒரு பேர் இருந்திருக்குன்னு பெரியவாளே சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷனில் இருக்கு. அதே மாதிரி அப்பைய தீட்சிதர்னு பெரிய மகான், அவரை பற்றி நம்ம நிறைய பார்த்துன்னு வந்திருக்கோம் பெரியவா சொன்ன விதங்களில். அவரும் இந்த வேளச்சேரியில், அதாவது பண்டைய வேதஸ்ரேணியில் அவர் ஒரு காலத்தில் இருந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அவரெல்லாம் இருந்திருக்காருன்னு சொன்னாக்கா அந்த இடத்துக்கு எவ்வளோ பெரிய புண்ணியம் இருந்திருக்கணும், எப்பேற்பட்ட வேதங்கள் அந்த இடத்துல செழித்து வளர்ந்துருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கலாம். அப்போது அப்படிப்பட்ட வேதம் நிறைந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய பாரதி இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய சாரம் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக அவரும் ஆசைப்பட்டு இது அப்படியே இந்த சாராம்சத்தை அப்படியே பெரியவா சொன்ன அதே மாடல் தான் நம்ம பார்க்குறோம் பாரதியாரோடதுலையும். பாஞ்சாலி சபதத்தில் இந்த ஒரு விஷயத்தை மாலை நேர வர்ணனையாக பாரதியார் கொண்டு வந்திருக்கார். அதில்
சாயந்தரம் வேளை அவ என்ன பண்றா அப்படின்னு சொல்றதாக இந்த பாட்டு வருது. செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்பதோர் நல்ல மங்களம் வாய்ந்த சுருதி மொழி கொண்டு வாழ்த்தியே அப்படின்னு இங்க பாட்டு வச்சிருக்காரு. அப்போ மங்களம் வாய்ந்த சுருதி மொழி அப்படின்னா, சுருதினா என்னது? ஸ்ருதின்னு சொல்லக்கூடியதான வேதம். மங்களம் வாய்ந்த வேத மொழின்னா எது? சாட்சாத் காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது இங்கே வந்தாச்சு. அதை சொல்லி வாழ்த்தியே. அப்போ மாலை வேளையில சந்தியாவந்தனம் பண்ணக்கூடிய காலத்தில் அவள் என்ன சொல்லி சூரியனை வாழ்த்திட்டு போறா, அதாவது பிரார்த்தனை பண்றாங்கிறதா. அதைத்தான் சொல்லியிருக்கார் முன்னாடி லைன்ல. செங்கதிர் தேவன் சூரிய பகவானுடைய சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவருடைய ஜோதி ஸ்வரூபத்தை நாங்கள் பிரார்த்தனை பண்றோம். அவர் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக, எங்களுடைய புத்தியையும் அவர் தூண்டிவிட்டு நல்ல வழியில நடத்தின்னு போகட்டும்னு பிரார்த்தனை. அப்படியே காயத்ரி மந்திரத்தினுடைய சாராம்சத்தை இங்க கொண்டு நமக்கு கொடுத்துருக்க. இதுக்குள்ள பிரணவம்னு சொல்லக்கூடிய ஒரு ஓங்காரம் காணாம விடக்கூடாதேங்கிறதுக்காக அதையும் ஒழிச்சு வச்சிருக்கார். சிறந்த ஒளியினை தேர்கின்றோம்னு அந்த முழு பாட்டிலேயே அந்த ஓம் அந்த ஒரு இடத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கு. இப்படி பாரதியார் அதுக்குள்ள வச்சு கொடுத்துருக்கார். அப்போ ஜோதிஸ்வரூபமாக இந்த சவித்ரு தேவதையே சூரிய பகவானை நம்ம தினசரி காயத்ரி மந்திரத்தின் மூலமாக வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஜோதிஸ்வரூபமாகவே தான் எல்லா சுவாமியும் நம்ம பார்க்கறதுக்கு நம்ம சனாதன தர்மம் சொல்லி கொடுத்துருக்கு. பரமேஸ்வரனா ஜோதிலிங்கம், அம்பாளா இன்னைக்கும் அவளை ஜோதி பீட்டமாக அம்பாளுடைய ஜுவாலாமுகின்னு சொல்லக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. போராத்துக்கு பகவதி சேவைன்னு சொல்லும் பொழுது தீபத்திலேயே தான் ஆவாகனம் பண்றோம். முருகனா அக்னி ஜோதிஷ், அதே மாதிரி இங்க சூரிய பகவான் சவித்ரு தேவதையாக சொல்லும் பொழுது அந்த ஒரு ஜோதி மண்டலமாகவே சொல்லி கொடுக்கறது நம்ம வேதம். அப்படிப்பட்ட சவிதாவினுடைய விசேஷங்களை இன்னும் நம்ம நாளைக்கு பார்க்கறதுக்கு இருக்கும். பெரியவா